இந்த பிறந்த நாளைக்காவது நம்ம இடையில இருக்கிற தூரம் குறையும் நினைச்சேன். ஆனா என் மேல இன்னும் உனக்கு கோபம் குறையல. நான் உயிரோடவே இருக்க கூடாது, செத்து போயிடுறேன். ஹலோ சாரதா. என்னங்க இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? சாரதா, இந்த நேரத்துல நீ என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? கோயில்ல நடந்த சம்பவத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் அதேதான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போதெல்லாம் அதான் ஞாபகத்துக்கு வருதுன்னா உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு அர்த்தம்ல? எனக்கு தெரியும் கள்ளி, இன்னைக்கு மாட்டிக்கிட்ட பாத்தியா? இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த பத்தி பேசினா நீங்க கிண்டல் பண்றது வேற விஷயத்த பத்தி. கோயில்ல நடந்தத பத்தி நினைச்சு எனக்கு கவலையா இருந்துச்சு. அந்த கவலையை நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. இப்படி பண்ணீங்கன்னா நான் போனை வச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி சரி, நீயே பேசு. நீ கேக்குற எல்லாத்துக்குமே நான் சீரியஸாவே பதில் சொல்றேன். அப்படி வாங்க வழிக்கு. நான் வழியில தான் இருக்கேன். ஆனா நீதான் என் வழியில வரவே மாட்டேங்கிற. பாத்தீங்களா மறுபடியும்? ஓகே ஓகே, திரும்ப திரும்ப சாரி. பேசு. மீரா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலா? டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாங்க சாரதா, சின்ன காயம் தானே, தலையில கட்டு கட்டியிருக்காங்க. ஆனா என்ன, இதயத்துல இருக்கிறவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதயத்துல இருக்கிறவங்கள நல்லபடியா பாத்துக்கலனா அந்த இதயமே நின்னு போயிடுன்னு சொன்னாங்க. எப்படி போனாலும் அதே இடத்துக்கு வந்து நிப்பீங்களா? நீங்க மாறவே மாட்டீங்களா? இல்ல சாரதா, நீ என்ன ஏத்துக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பேசுவேன். சரி ஓகே. சரி, நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா? இல்ல, போனை கட் பண்றேன். ஹலோ ஹலோ சாரதா, ஹலோ. அப்பா அப்பா, யோப்பா, என்னப்பா எனக்கு தூக்கம் வருது. நீ போய் அம்மா கிட்ட பேசு. என்ன, உங்க அம்மா கிட்டயா? அது தானப்பா நான் இப்ப சொன்னேன். டேய், உங்க அம்மா நல்லா தூக்கத்துல இருக்காடா. இப்ப நான் அவளை எழுப்பி உங்க பெரியம்மா போன் பண்ணதா சொன்னேன்னு வச்சுக்கோ, எனக்கு உங்க அம்மாவுக்கு ராத்திரி முழுக்க சிவராத்திரி தான். நல்ல விஷயம் தானப்பா, விடிகிற வரைக்கும் 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். சரி, நான் சொன்னது உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்ற கேளு. என்ன நடந்துச்சுன்னா, எடுத்து கும்பிடுறேன்பா, ப்ளீஸ் பா, எனக்கு தூக்கம் வருதுப்பா, ஆள விடு. இப்படி ஒரு நல்ல மொமெண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணலனா எனக்கு தூக்கம் வராதுடா. பா, என்னன்னு சொல்லு. டேய், உன்னோட பெரியம்மா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணாடா. அப்படியா? என்னடா அப்படியான்னு கேக்குற? டேய், ஒரு பொண்ணு நடு ராத்திரில போன் பண்றானா, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எந்த பொண்ணை பத்தி சொல்றீங்கப்பா? உன் பெரியம்மாடா. அது நான் பையனா, உங்க பெரியம்மா எனக்கு பொண்ணு தானடா. ஆமா, கரெக்ட் தான். இப்ப புரியுதா உனக்கு? அப்படி இருக்கும்போது உங்க பெரியம்மாவுக்கு ஏதோ ஒரு மூலையில காதல் இருக்குன்னு அர்த்தம். இருக்கா? இனிமே நீங்க 2 பேரும் பேசக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு உங்க மாமா வார்னிங் கொடுத்தும் கூட இந்த நடுராத்திரில எனக்கு போன் பண்ணிருக்கா அப்படின்னா உன் பெரியம்மாவுக்கு என் மேல காதல் டெவலப் ஆகும் தானே அர்த்தம். டெவலப் ஆகுற மாதிரி தான் தெரியுது. சரி, ஒருவேளை சப்போஸ் நான் உன் பெரியம்மா கூட சேர்ந்து அந்த வீட்ல இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ எதுவும் ஃபீல் பண்ண மாட்டல? நான் ஏன்பா ஃபீல் பண்ண போறேன்? அம்மா தங்கச்சியோட சேர்ந்து நானும் அங்கேயே வந்துட போறேன். அதானே பிளானு, அவ்வளவுதானே? ஆமால, அதேதான். ஹலோ, நான் சரத் சந்திராவோட பொண்ணு பூமி பேசுறேன். சொல்லுமா, எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இறந்து போன எஸ்ஐ சாரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன் சார். எதுக்கு? அதான் சார், என் அம்மா தீ விபத்தால இறந்து போகல, கொலை செஞ்சதுனால தான் இறந்து போனாங்கன்னு எஸ்ஐ சார் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காரு. வேற ஏதாவது தகவல் இருந்தா தெரிஞ்சுக்கலான்னு அங்க போயிட்டு இருக்கேன் சார். நாங்க அதைத்தான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அம்மா, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா சொல்லு. என்ன இவங்க இன்னும் காணோம்? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம்.
number you have dialed is currently busy. Please try later. நம்ம சந்தேகத்தை வச்சு சட்டத்துல எதுவும் பேச முடியாதுல்ல சார். சாட்சி தான் தேவை. அப்படிப்பட்ட சாட்சி ஏதாவது என் கண்ணில் எப்படியாவது பற்றாதாங்கிற ஆசையில தான் நான் அங்க போயிட்டு இருக்கேன் சார். அங்க இருக்கிற எஸ்ஐ சார் கிட்ட கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லி சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சரி, கண்டிப்பா சொல்றேம்மா. அங்க போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா மர்டர் விஷயத்துல உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லு. அதே மாதிரி ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட அதை என்கிட்ட சொல்லணுங்கிறத மறந்துடாத. சரிங்க சார். தேங்க்யூ சார். நான் வச்சிடுறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உட்காருங்க மேடம். இந்த ஸ்டேஷனுக்கு நான் டெம்பரவரி இன்சார்ஜா வந்திருக்கேன். டிஎஸ்பி சார் உங்களை பத்தி போன்ல சொன்னார் மேடம். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ இறந்து போன அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. அவரு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன்ல இருந்த எஸ்ஐக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது எஸ்ஐ சாரை யாராவது சந்திச்சாங்களா, இல்ல அவருக்கு ஃபோன் ஏதாவது வந்ததா, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி? அப்ப எனக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். ஐ மீன், நான் இந்த ஸ்டேஷன்ல இல்ல. அதெல்லாம் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம். ராத்தோர், ராத்தோர் சார். சரத்சந்திர சாரோட பொண்ணு பூமி தெரியும் சார். இந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐ இறந்து போன அன்னைக்கு ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. சொல்லுங்க, அன்னைக்கு அவர் யாரையாவது சந்திச்சாரா? ஏதாவது ஃபோன் கால் வந்துச்சா? இது என்ன பத்தி நீ தெரிஞ்ச விஷயங்களை மறக்கிறதுக்காக. அதாவது சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல சார். வழக்கம் போல சார் டியூட்டிக்கு வந்தாரு. புதுசா வந்த கேசஸ பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் ஸ்டேஷன்ல தான் இருந்தாரு. அப்புறம் இதோ வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு சார். அதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் அவரு மர்டர் ஆயிட்டாருன்னு ஸ்டேஷனுக்கு போன் வந்தது. அவ்வளவுதானா? அதை தாண்டி வேற எதுவும் நடக்கலையா? எதுவும் நடக்கல மேடம். அவரு இறந்து போன ஷாக்ல அன்னைக்கு நடந்த எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மேடம்.